நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம். இது கலர் ஹோம்ஸ். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை ஐடெக்ஸ் டாஸ்லர், கோ-பிரசன்டட் பை காலிமார்க் மொமெண்டோ. வழக்கமா வந்து நம்ம ஷோக்கு ஒரு செலிபிரிட்டிஸ்க்கு ஒரு லீட் கொடுத்து அதுக்கப்புறம் செலிபிரிட்டிஸ் வர வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஷோ ஆரம்பிப்போம். ஆமா. இந்த 4 பேருக்கும் எந்த அறிமுகம் தேவையில்லை. லெட்ஸ் வெல்கம் போண்டாமணி, சிசர் மனோகர், சுருளி மனோகர் அண்ட் பஞ்சமின் சார். உங்க 4 பேரையும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட எங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஏன் அப்படின்னா நீங்க பண்ண ஒவ்வொரு விஷயத்தினாலையும் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் வீடுகள்ல நீங்க இடம் பிடிச்சிருக்கீங்க. அதனால ஒன்ஸ் அகைன் ஒரு வார்ம் வெல்கம் உங்க அத்தனை பேருக்கு. இந்த 4 பேருமே சாதாரண ஆள் இல்ல மச்சான். எப்படி சொல்ற? அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கார் பாத்தீங்களா பஞ்சமின், அவர் திருப்பாச்சி. ஐயோ. அடுத்தது பாத்தீங்கன்னா படிக்காதவன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 23ஆம் புலிகேசி அரண்மனையில மெயின் காவலாளி. ஓ. அதுக்கப்புறம் பாருங்க மருதமலை. ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு. சரி அடிவாரன்னு வச்சுக்க. ஆனா போண்டாமணி இதே ஏன் மைக்கேல் ஜாக்சன் கெட்டப் கேம் மாறினீங்க? ஒரு வித்தியாசமா இருக்கேன் வேண்டியதான். இல்ல நான் இங்க இருக்கேன் தெரியுதா? நாங்க இருக்கதே இப்ப தெரியுது. நாங்க இங்க இருக்கதே தெரியல. போண்டாமணி சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் டீ காபி எல்லாம் கொடுத்ததுனாலயா? அது ஒரு சந்தோஷம் தான். சரி சிசர் மனோகரனே சொல்லுங்க. என்ன நம்ம 2 பேரும் மலேசியா ஒண்ணா பண்ண என்னது சொல்றது? நீங்க சாதாரணமா சொன்னவே கோளாரா யோசிப்பா. கரெக்டா சொல்லுங்க. கேள்வி எல்லாம் கொஞ்சம் ஈஸியா கேட்டா டப்பு டப்புன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியா? ஆமா. ஓகே அண்ணா சொல்லிண்ணே, நீங்க சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மையிலே வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாத இடத்துல நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்ன்ற இந்த வார்த்தையே ரொம்ப நல்ல அருமையான செலெக்ஷன். நீங்கள் 2 பேரும் என்ன ராவடி பண்ணீங்கன்னு இந்த ப்ரோக்ராமை பார்த்து அத்தனை பேருக்கும் தெரியும். அதில் எங்ககிட்ட வந்து என்ன பண்ண போறீங்கன்றது நாங்களும் ஆர்வமாக இருக்கிறோம். நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டா அவங்க ஈஸியா கேள்வி கேட்க மாட்டாங்க, கஷ்டமா தான் கேட்பாங்க. நீங்க வேணா பாருங்க, யாருக்கு ஈஸியா கேட்கலையோ இல்லையோ எனக்கு கண்டிப்பா கேட்பாங்க. உங்களுக்கு கஷ்டமான கேள்வி தான் கேட்க போறாங்க. இல்ல ஒரு இடத்துலயும் சிஸ்டர் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்ல, கஷ்டமான கேள்வி தான் கேட்பாங்க அப்படின்னு இங்க மரண பீதியில கண்ணுல பிடிங்க வெளியே வருது. அதுக்கு தாங்க அவரு கூலிங் கிளாஸ் போட்டாரு. நீங்க அதை வேற அவர்கள் சொல்றீங்க. அவரு தன்னுடைய கண்ணுல உள்ள பயத்தை மறைக்கிறதுக்காக தொப்பியும் கூலிங் கிளாஸ் போட்டு வந்தாரு. அதை கைட்டி ஓப்பனிங்க கலாட்டா. கண்ணுல இருக்கிற பயத்தை மறைக்கிறதுக்கு கூலிங் கிளாஸ் போடலாம். பார்வையை மறைஞ்சு போச்சு. சொல்லுங்கண்ணே. வணக்கம். வணக்கண்ணே. இந்த விஜய் தொலைக்காட்சியில் வர்றவங்க எல்லாருமே பெரிய ஸ்டார் ஆயிடுறாங்க. அதனால் ஒரு பெரிய ஸ்டார் தொலைக்காட்சியில் எங்களெல்லாம் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு கௌரவிச்சதுக்கு உண்மையில ரொம்ப நன்றி சொல்லணும். ஏங்க நிக்க வச்சு வெறும் கிளாஸ் அடிக்க வச்சிருக்கீங்க? இல்ல அதான் இப்படி நம்ம பேசிட்டே இருப்போம் தான் இன்ட்ரோ இல்லாம டைரக்டா நம்ம போறது. அதனால வந்து அது வேண்டாம், நம்ம டைரக்டா நம்ம ரவுண்டுக்குள்ள போயிடலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. இந்த வாயில கொழுக்கட்டையோடைய ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட மகேஷ் ஒரு கேள்வி கேட்பாரு. சரி, யாருக்கு பதில் தெரிஞ்சிருக்கோ இந்த பவுல்ல வந்து ஐஸ்கிரீம் வச்சிருப்பாங்க. அந்த ஐஸ்கிரீம் தூக்கி வாயில போட்டு நல்லா இருக்குன்னு முடிய கூடாது. குறிப்பா அவங்க தான் பண்ண ஓகேவா? அதை அப்படியே வாயில வச்சுட்டு முதல்ல யார் பசரா முக்கிறீங்களோ அவங்க அதை பதில் சொல்லலாம். ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? போலாம். ஓகே ஓகே. உங்களுக்கும் அது அந்த ரூல்ஸ் ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்கும் பாக்குறவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளா ஒரு ட்ரையல் ரவுண்ட். ஓகேவா? நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இதுல இருந்து நீங்க ஒரு ஓவராலா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓ இந்த ரவுண்ட் நம்ம இப்படிதான் அழகா கொண்டு போகணும் அப்படின்னு. ஓகேவா? ஓகே. அந்த ட்ரையல் ரவுண்ட்ல முதல் பலியாடி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மைக்கேல் ஜாக்சன் தான். ஓகே மைக்கேல் ஜாக்சன் கம் ஆன். எடுத்து வாயில போடுங்க ஐஸ்கிரீம். அது வெண்ணிலா தான் பிடிக்கும் போல இருக்கு. தமிழ்ல போகும் போல் இருக்கு. கடல் ஓரத்தில் ஒரு உரல் உருள்கிறது புரள்கிறது. சொல்லுங்க. அதெல்லாம் வெரி குட். இதுதான் சொல்லணும். வாயில வச்சு வாயில வச்சு போச்சு சார். விரச்சிட்டு உள்ள. ஆமா விரச்சிருச்சான். ஏன்னா பிரிச்சு பாரு விரச்சிருச்சான். சரி சொல்றேன். ஏய் இதத்தானே தெளிவா சொன்னாரு. வாயில வச்சு தான் சொல்லணும். பரவாயில்ல போடுங்க. மணி வாயில வச்சு தான் மணி பதில் சொல்லணும். ஓகே. கடல் ஓரத்தில் ஒரு உரல் உருள்கிறது புரள்கிறது. சொல்லுங்க. கப்பல். 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 ஓரத்தில். அடுத்ததா சிசரனே கம் ஆன் ஐஸ்கிரீம் வாயில போடுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நேத்து சனிக்கிழமை. சொல்லுங்க. வெரி குட் ட்ரை. கை தட்டிடலாம். ஆக்சுவலா இவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே திருப்பி சொல்லணும். அது புரியாம தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். கப்பல் கப்பல்னு. சாரி ஒன் மோர். இல்ல உண்மையாவே நீ இந்த ஷோக்கு தான் வந்துக்கிறியா இல்ல டைம் பாஸ் பண்றியா?
சரி இன்னொரு ஐஸ்கிரீம் கொடுங்க நான் கரெக்ட் அண்ணா அது புரியல இல்ல எனக்கு அண்ணா மணி இங்க பாருங்க இது நீங்க பதட்டப்படவே வேண்டாம் இதுல யாருக்கும் மார்க் கிடையாது சரி ஒரு ட்ரையல் தான் சரி இப்ப திருப்தியா இருக்கீங்களா ஓகே அவர் சரி தொப்பியை ஓகே முதல்ல கைட்டுங்க. அடுத்து நீங்க சொல்லி பண்ணறனே போடு ஐஸ்கிரீம் எடுத்து வாயில பாதி மீசல மாட்டிக்க போல இருக்கு. ஓகே என்ன அப்படியே நவுத்தி உள்ள தள்ளுறீங்க குட் பிளட் பேட் பிளட் என்னது குட் பிளட் வெரி குட் ட்ரை ஒரு பலத்தை கை தட்டல் வாழைப்பழம் வளவள என்று வழுக்கி வாய்க்குள் செல்கிறது வெரி குட் ஓகே உங்களுக்கான முதல் கேள்வி நரி எவ்வாறு ஊளையிடும் வெரி குட். அடுத்து சிசர் பண்ண வரனே ஏய் மெதுவா நான் ஐஸ்கிரீம் கரெக்டா உள்ள விட்டீங்க தலைவரே சத்தியமா சொல்லுங்க இது நரியா? நரி நாதான் இல்ல சத்தியமா சொல்லுங்க இது நரியா இது நரியா அண்ணே அது போட்டா பண்ணேன் இல்ல நரி நான் தான் ஆனா பரவாயில்ல இந்த பண்ணதுல யாரு கொஞ்சம் பெஸ்டா பண்ணது அப்படின்னா சிசர் மனோகர் அவருக்கு இதுக்கு மார்க் கொடுத்தாராம் அவர் பலத்தை கைத்தட்டல் உங்களுக்கான அடுத்த கேள்வி டேஷ் தன் வாயால் கெடும் பெஞ்சமின் சார் ஃபர்ஸ்ட் என்னது நுணலும் தன் வாயால் கெடும் தவளை தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க வெரி குட் சரியான விடை பெஞ்சமின் சாருக்கு மார்க் கொடுத்துடலாம் உங்களுக்கான அடுத்த கேள்வி பராசக்தி திரைப்படத்துல வர ஒரு ஃபேமஸான வசனத்தை சொல்லுங்க யார் சிறப்பா சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் மார்க் அம்துக பசர சிசர் மனோகர் சார் அப்புறம் டயலாக் வரல நல்ல காத்து வருது பாஸ். நெக்ஸ்ட் அடுத்தது அண்ணன் தான் சொல்லுங்க ஆனா சத்தியமா மியூட் பண்ணிட்டு கேட்டோம்னா அசிங்கமா திட்டுற மாதிரியே இருக்கு கரெக்டா சொல்லுங்க இல்ல நான் பெல்லமுக்க விடல அதுக்குள்ள ஆரம்பிச்சதுல இல்ல நான் பெல்லமுக்க போனேன் முதல்ல கேட்ட கேள்வியில நரி எந்த ஊர் நரின்னு நீங்க சொல்ல இல்ல சரி ஒவ்வொரு ஊர்ல ஒரு நரி ஒரு மாதிரி கத்தும் எங்க சிலோன்ல வந்து வேற மாதிரி கத்தும் எப்படி கத்தா? அது வேற மாதிரி கத்த இல்ல சிலோன்ல எப்படி கத்தா? முடிஞ்சு வச்சுனா நரி வேற மாதிரி இல்ல மச்சி இரு வாய் ஐஸ்கிரீம் கொடுங்க போடு அயால கேட்ட கேட்ட இப்பதானே சொன்னாரு போடுங்க பராசக்தி வசனம் பேசுங்க சொல்லலாம் ட்ரை பண்ணேன் இல்ல ஏன் இந்த ஆணவங்கறேன் விஷயமே இல்லாம ஏன் இந்த ஆணவங்கறேன் முயற்சி அண்ணா போட்ட பண்ணினே நீ அந்த பதில் சொல்லணும்ன்ற ஆர்வத்தை விட அந்த ஐஸ்கிரீம் எப்படியாவது வாயில போட்டு ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். இன்னும் கேட்டா கூட ரெண்டு கொடுங்க. சொல்லிமானே அந்த டயலாக் கொடுத்து சொல்லுங்க அருமையான டயலாக் இது ஆமா சொல்லுங்க கோயிலை இடிக்க சொன்னேன் அது குடியவர்கள் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு பலத்தை கைத்தட்டா இல்ல மார்க் கொடுத்துடலாம் மார்க் வந்து சுருளி மனோகர் சாருக்கு உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருண்ணே போட பண்ண நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்குமே தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் அந்த டயலாக் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க அங்க பாரு ஐஸ்கிரீமே போல அம்தி நடக்கு நீ வந்தானே நானும் ஒல்லியா மார்க் இருக்காங்க விட மாட்டேன் நானும் போய் என்ன எழுதிட்டு இருக்கீங்க டிஷர்ட் போனா போகுது போறத பத்தி பிரச்சனை 1000 ரூபாயோட போயிடும் மைக் 25000 ரூபாய் யாருக்கு தெரியும் சார் ஐஸ்கிரீம் வைக்க அதை கவர் பண்ணணும் சார் இங்க பேப்பரை ஐஸ்கிரீம் வைக்கும்போது மைக்கு வாயை கவர் பண்ணிருக்கணும். இது இந்த கேள்விக்கு வந்து யாருக்குமே மார்க் தர முடியாது ஏன்னா யார் ஃபர்ஸ்ட் பஸ்ஸரை பிரஸ் பண்ணா நான் சொல்லணும் நான் அடிச்சிருந்தேன் அடிக்கிற எல்லாரும் இல்ல சார் தெரிஞ்சவனே அடிங்கன்னு சொன்னீங்க ஆமா சார் யார் முதல்ல நமக்கு இருந்து எங்களுக்கு தான் தெரியும். அது வரையா நான் தான் அமுக்கிறேன் நீ நைட்டு குல்பிக்கிற மாதிரி அமுக்கினேன்டா நான் அமுக்கல அதாவது நான் ஜெயிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணீங்களா அப்ப சரி போடுங்க அடடா அப்பா ஐயோ அடே அப்பா ராசா
இவர் ஆஸ்காருக்கு விருதுக்கு தேர்ந்தாயிருக்காரு. நாங்க தான் சேர்ந்து சதி பண்ணி விருதை வாங்குறோம். கொலை பண்ணிடுவேன் கொலை. சரி சரி ஆனா பெஞ்சமின் ஐஸ்கிரீம் வாயில போட்டா வாய் உதிரலாம். ஆமா. பசரங்க கையை உதிர்ந்து. ரைட். உங்களுக்கான அடுத்த கேள்வி. அரவாணிகள் தங்களுடைய வருடாந்திர திருவிழாவை எந்த கோயிலில் கொண்டாடுவார்கள்? சிசரமணவரனை சொல்லுங்க. கூத்தாண்டவர் கோயில் என்பது சரியான விடை. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. லாரி இருக்குல்ல, லாரி, அதுக்கு மொத்தம் எத்தனை டயர்? 4 டயரா? பொதுவா சாதாரண லாரிக்கு எத்தனை டயர்? 8. ரைட். போனா மணினே 7. 6 எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சிருப்பான்ல பின்னாடி ஸ்டெப்னி. 5 7. அது பேர் ஸ்டெப்னி. அதை சேர்த்து சொல்றேன். 6 வச்சிருப்பாங்கல. அதான் நான் முதல்ல சொன்னேன். நான் முதல்ல 6 + 1 7 தான் சொன்னேன். நீங்க 6ன்னு சொல்ல கிடையாது. 4. 4. சின்ன லாரி 4 தானே. தவறு. 6 தான் கரெக்டா. சரியான விடை 6. போண்டாமணி எனக்கு மார்க் கொடுத்துடலாம். 6 + 1 7. கரெக்ட். சாதாரண 6 தானே. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? சரி. உங்களுக்கு அடுத்த கேள்வி. சொல்லு தாங்க முடியல. ஆமா. ஊர் பெயர் கொண்ட தின்பண்டத்தினுடைய பெயர் என்ன? ஊர் பெயர் இருக்கும் அந்த தின்பண்டத்துல, அதோட பேர் என்ன? சீக்கிரம் அத பாருங்க. இவர் சொல்லேனா அவருக்கு அவமானம் அது. சொல்லுங்க. மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கா? மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கு என்பது சரியான விடை. மைசூர் பாக்கு. திருநெல்வேலி அல்வா இருக்கு, மைசூர் பாக்கு இருக்கு. ஏன் போண்டாவே இருக்க? மைசூர் போண்டா உங்க பேர்லயே? ஆஹா, வெரி குட். சரியான விடை. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி. சரி. டேஷ் நழுவி டேஷில் விழுந்ததாக கூறுவார்கள். ஃபர்ஸ்ட் பஸ்ஸரை பிரஸ் பண்ணது சுருளி. சுருளை மனோரனே சொல்லுங்க. ஓ, சரியான விடை. பழம் நழுவில் பாலில் விழுந்தது. ஓகே, நீங்க 4 பேருமே நகைச்சுவை நடிகர் வைகை புயல் வடிவேல் சாரோட இணைஞ்சு ஒர்க் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்ல அனுபவம் ஒர்க் பண்றதுங்கிறது. வடிவேல் சார் பேசுனதுல உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் டயலாக் என்ன? ஆளாளுக்கு ஒரு டயலாக் சொல்லலாம். யார் பெஸ்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு மார்க். கமான், சீக்கிரம். சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. வாய் வரைச்சு போயிடு. அடுத்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னு. ஓகே, 23 முழுகாசி பேசி முடிச்சிட்டீங்க. வெரி குட். அடுத்து அண்ணே சுல்லிமரானே. அடுத்து பெஜம் என்ன? ஐயோ ஐயோ. ஓகே, ஒரு பலத்த கைத்தறல 4 பேருக்குமே. வட போச்சே அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரீச் ஆனதுனால நம்ம சுள்ளி மனோரனுக்கு இதுக்கு மார்க் கொடுத்துடலாம். அது அவருடைய வாழ்க்கையிலேயே. வெரி குட். இந்த முதல் ரவுண்ட் ரொம்ப ரொம்ப சிறப்பா முடிஞ்சிருக்கு. பல்வேறு பனி சிதறல்களோட முடிஞ்சிருக்கு. இந்த ரவுண்ட்ல யார் யார் என்ன மார்க் எடுத்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back in the Color Homes. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். Powered by iTex Dazzler, co-presented by Kalimark Bhavanto. வெரி குட். நம்ம நிகழ்ச்சியினுடைய 2வது சுற்றுக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியினுடைய 2வது சுற்று டிஷோம் டிஷோம். இந்த டிஷும் ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகேஷ் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு. அதுக்கு யாருக்கு பதில் தெரியுதோ, உங்க முன்னாடி ஒரு மிஷின் மாதிரி இருக்கா? ஆமா இருக்கு. அதை தட்டுங்க, உடனே பஸ்ஸர் அமுக்குங்க. யார் முதல்ல அமுக்குறீங்களோ அவங்க அந்த பதில சொல்லலாம். இது எலிப்பொரிய கொண்டு வச்சிருக்கீங்க. எலிப்பொரி வச்சிருக்கீங்க. ஏன்னா பெருச்சாலி பொரி வைக்கவா? ரூம் போட்டு டிஸ்கஷன் பண்ணிக்க. எங்களுக்கு என்னென்ன கையில அடிபடும் இது. ஆமா, அதுக்கு தானே கேம். அதுதான் கேமா. இந்த சுற்றினுடைய ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சுல? போயிடலாமா? ஓகே, இந்த சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. 1 ரூபாய்க்கு எத்தனை பைசா? சிசரண்ணன் தான் சொல்லுங்க. 1 ரூபாய்க்கு 100 பைசா. எவ்வளவு? 100 பைசா. 3 பைசா. 100. சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி. பனிச்சறுக்கு செய்வதற்கு காலில் என்ன அணிய வேண்டும்?
இது ரொம்ப தப்பான ரியாக்ஷன். இதுல அமுக்கிட்டு இதுல ஆகுறாரு. இல்ல இந்த கை எஃபெக்ட் இங்க வருது. சரி ஆன்சர் சொல்லுங்க. யார் சொல்றது? நீங்க தான் செருப்பு தான் போட்டுக்கணும். நான் சொல்றேன். இருங்க அந்த சரக்கு செருப்பு போடுவாங்களா அதானே? பனிச்செருக்குன்னு ஒரு செருப்பு இருக்கு சார். அதை போட்டுக்கிட்டு பனிச்சறுக்குன்னு ஒரு செருப்பு இருக்கிறது, அதுக்கான பேர் இல்லையா? பனிச்செருக்கு செருப்பு. கரெக்டா? கரெக்ட். ஓகே, அவருக்கே மார்க் கொடுத்துருவோம். ஓகே, போனாம எனக்கு இதுக்கு மார்க் கொடுத்துடலாம். சரியான விடை. ஸ்கேட்டிங் ஷூ. தமிழ்ல சொல்லிட்டாங்க, பரவாயில்ல. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி. ENT இதனோட விரிவாக்கம் என்ன? ENT போண்டாமணி என்ன என்னவோ நான் உருதுல கேள்வி கேட்ட மாதிரி உட்காந்து ஃபர்ஸ்ட் பசங்க பிரஸ் பண்ணது அண்ணே பஞ்சமீன் அண்ணே. இயர், நோஸ் அண்ட் த்ரோட். ஓகே, சரியான விடை மிஸ்டர் பஞ்சமீனுக்கு மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. மனுஷனோட முகத்துல வேர்க்காத பகுதி எது? உண்மையில எலியே பிடிச்சிருக்கலாம். இல்ல அது அப்படி கையில போட்டு அடிக்குது. ரெடியா இருக்காரு. ஓகே. சொல்லுங்க. உதடு உதடு உதடு. வேர்க்காத பகுதி கேட்டேன் அண்ணே. இந்த கண்ணுக்கு கண்ணுக்கு என்ன அது எனக்கு தெரியாதா? கண் அங்கதான். இதுக்குள்ள அங்க வேர்க்காது. இதுக்குள்ள அங்க வேர்க்காதா? கண்ணீர் என்னப்ப? கண்ணீர் வடிகிற வேற வேர்க்கிறது வேற. ரெண்டுல தண்ணி தானே வருது. எல்லாம் வேர்த்துரும். இங்க எல்லாம் வேர்க்கும், உள்ள வேர்க்காது. அப்படியா? ஆமா. ஆனா சரியான விடை என்பது உதடு. சுருளி மரவணனுக்கு மார்க் தரலாம். சுருளி மரவணனுக்கு மார்க் தரலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. சதுரங்கம் விளையாடுவதற்கு எத்தனை பேர் தேவை? ஆனா போண்டாமணிக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் அப் வச்சா எபிசோட்ல வேற எதுவுமே வேண்டாம். அதை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்க எல்லாருமே. இல்ல ஐஸ்கிரீமை கொடுத்து வாய் வெந்து போச்சு. பெஞ்சமின் தான் முதல்ல அழுத்தினார். 2 பேர். சதுரங்கம் விளையாடுறது கேட்டேன். போண்டாமணி 4 பேர். ஏன் தூக்கவா? 4 தானே. 4 புள்ளியாட்ட கூட இந்த விளையாட்டுக்கு 4 பேர் வேணும். சதுரங்கம்னா என்ன சொல்லுங்க. அதாவது அது தெரியாது. இந்த ஒரு பேர் தான் எதுக்கு 4 பேர்? என்னவோ ஒரு குத்து மறுபடியும் அடிக்கிறாரியா? என்னண்ணே தப்புன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டேன். 4 பேருண்டாரு. சரி, சதுரங்கம்னா என்ன அது தெரியாது. ஆனா 4 பேர். தாயப்பாட்ஸ் மாதிரி இருக்கும் நினைச்சேன். தாயப்பாட்ஸ் மாதிரி ஏதோ ஒண்ணா இருக்கும். 2 என்பது சரியான விடை. பஞ்சமீனுக்கு மார்க் கொடுத்துடலாம். சரி பாவம், என்ன வாங்கிட்டு போட்டு. உங்களுக்கான அடுத்த கேள்வி. சின்சியரா கவனிக்கிறதா? ரெடியா இருக்கணும். நாம் சூரியன் உதிக்கும் திசையில் இருக்கிற பொழுது நமது மூக்கு எந்த திசையை நோக்கி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆமா, நம்ம மூக்கு கணக்கு பார்த்துருக்கோம். நாம சூரியன் உதிக்கிற திசையை நோக்கி நிக்கிறோம். ஆமா, அப்ப நம்ம மூக்கு எந்த திசையை நோக்கி? சூரியனை பார்த்துருக்கோம். கிழக்கு பார்த்து இருக்கும். சூரியனை பார்த்துருக்கோம். சூரியனை பார்த்துருக்கோம். ஓகே, கிழக்கு என்பது சரியான விடை. அப்படி போடுங்க. சூரியனே கிழக்கலானே இருக்குது. அப்ப நான் சொன்ன சரிதானே? சூரியனே கிழக்கலானே இருக்கான். அப்ப சூரியனை பார்த்து மூக்குன்னா கிழக்கு தானே அது? அதானே சரியான விடை. அப்ப அவர் தான் சரியா? ஆமா. சரி. ஐயோ இந்த பாருங்க, இவரை தனியாட்டு போய் ஒரு ஷோ நடத்துங்க. ஏன் நான் மென்டலா இருக்கா? சரி, ஓகே. போட்டு. டைம் உங்களுக்கான அடுத்த கேள்வி. மின்னல் மின்னியவுடன் வரும் சத்தத்தின் பெயர் என்ன? அதான் ஃபர்ஸ்ட் அம்தது. இடிபிடன். ஃபர்ஸ்ட் அம்தது பெஞ்சமின் சார். நீங்க ஏன் முத்துறீங்க? இடி. இடியா? சரி அண்ணா. என்னண்ணா? மின் வெட்டு சார், மின் வெட்டு. அருவாள் தான் உனக்கு ஓங்கி ஒரே வெட்டு. மின்னல் வெட்டு சொல்லுவாங்க. ஆமா, இங்க இடி கட் பண்றாங்கல்ல. மின்வெட்டு இல்லைங்க அது. ஏதாவது நீங்க 4 பேர் சேர்ந்த மாதிரி பேசுறேன், எதுவும் கேட்காதுண்ணே. தயவு செஞ்சு ஒருத்தர் தான் ஒரு ஆளா பேசுங்க. பாலாஜி, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. அவர் வீக்கா இல்லைங்க, இவர் சொல்றதுல அவர் வீக் ஆயிட்டாரு. சரி. இவரை சமாளிக்க முடியல. இடி. இடி என்பது சரியான விடை. பலத்த கைதட்டல் அண்ணனுக்கு. பெஞ்சமினுக்கு மார்க் கொடுத்துடலாம். சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி. 3000 பொய் சொல்லி எத்தனை கல்யாணம் பண்ணலாம்? ஒரு கல்யாணம் பண்ணலாம். யாரு? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா போனாமணி சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. 3000 முடிஞ்சே ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும் சார். தப்பு. ஒரு கல்யாணம் தப்பு. அடுத்தது 3 கல்யாணம். 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. 3000 பொய்க்கு 3 கல்யாணம் பண்ணுவாங்க. 3 கல்யாணம் என்பது சரியான விடை. ஏங்க நான் தாங்க சொன்னேன். சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி. அப்ப டேஷ் மாட்ட ஆடி கறக்கணும், டேஷ் மாட்ட பாடி கறக்கணும். சிசர் முடவனே. ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கணும், பாடுற மாட்டேன் பாடி கறக்கணும். சரியான விடை. கேட்டுங்க. சரி, நீங்க இப்ப என்னென்ன மார்க் எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க.
2 ரவுண்ட் வெற்றிகரமா முடிஞ்சாச்சு. 3வது ரவுண்டுக்கு வந்துட்டோம். 3வது ரவுண்ட் பேஸ்மெண்ட் வீக் எல்லாருக்கும் பிடிச்ச ரவுண்டு. இந்த பிடிச்ச ரவுண்ட்ல முதல்ல வந்து கலக்க போற போட்டியாளர் நம்ம சிசர் மனோகர். வாங்க மனோகரனே வாங்க. ஓகே மனோகரனே எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? இது இப்போ நல்லா இருக்கு. இது என்னமோ ஆட்டுவீங்களாமே. இல்ல சிம்பிளான ரூல்ஸ் மச்சி, சொல்லு மச்சி. இப்போ மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு. 1 நிமிஷத்துக்குள்ளார ஆமா நீங்க அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இது பாட்டுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை கீழே விழுந்துட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க ஏறி உட்காந்த பிறகு தான் இவர் கேள்வி கேட்பாரு. அப்பதான் பதில் சொல்லணும். ஓகேவா? அப்படியா? இதான் அப்ப சிம்பிள். ஈஸியான கேள்வி கேளுங்க. ஈஸியான கேள்விதான். ஓகேவா? நான் ஒவ்வொரு பேர் வார்த்தைகளா சொல்லுவேன். அந்த வார்த்தைகள் தொடர்புடைய பாட்டு, தமிழ் பாட்டு நீங்க சொல்லணும், பாடணும். ஓகேவா? இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு இல்ல, உதாரணத்துக்கு முத்து அப்படின்னா குழுவாலிலே முத்து வந்தல்லோ அந்த மாதிரி. ஓகேவா? ரெடியா? சிசர் மனோகரனே, your time starts now. ஓகே இப்படி சுத்துங்க. புறா. புறாவா? புறால பாட்டு. புறா உண்டு. கம்மல் லோலாக். ஏய் உட்கார்ற டைம் இருக்குனே. ஏய் கம்மல் லோலாக். லோலாக். லோலாக் டோலுட பீபாதலா. சரி மிட்டாய். மிட்டாய். ஏங்க தெரியலங்க, மிட்டாய் தெரியலங்க, வேறங்க. சரி நிறம். 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 நிறமா சீக்கிரம். சரி கருப்பு. 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 வெள்ளை. வெள்ளையா? வெள்ளையா? சரி அடுத்தது மான் குட்டி. மான் குட்டி வெள்ளை. அடுத்தது மச்சான் 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 மச்சான். ஏங்க மச்சான் என்னது? உயிரே 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 உயிர். உயிரே உயிரே. டைம் அப் டைம் அப் டைம் அப் டைம் அப். போறோம். நேரம் முடிஞ்சு. ஏங்க இதுல ஏன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க. முதல்ல மூச்சு விட்டுங்க. மூச்செல்லாம் விடலங்க. என்ன கேக்குறது சொல்றேன்னு தெரியலையே. ஆமா ஏங்க இத பாக்குறதா? நான் கம்மல் லோலாக்குன்னு. லோலாக்குக்கு லாலாக்கு டோல் டப்பி வாங்குறீங்க. ஆமா என்ன லோலாக்கு லாலாக்கு. சார் இதுல இருந்தா நீங்க இந்த பாருங்க மகேஷ், இதுல இருந்தா ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க. தெரிஞ்சதே மறந்து போகுங்க. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் சிசர் மனோகரன் 2 மார்க் எடுத்துக்கிறாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம பேஸ்மெண்ட் வீக் சுற்றுல சிசர் மனோகரன் வந்து அவரால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டாரு. அடுத்ததா வர போறது அவரோட பேர் கொண்ட சுருளி மனோகர். சுருளி மனோகரனே கம்பீரமா இருக்கீங்களே. ஆமா. ரெடியா இருக்கீங்களா? இது என்னது இது? காளமாடு. காளமாடு எருமாடா? காளமாடு. இல்ல நான் ரிஷபம் அதனால கேக்குறேன். மாடு ரிஷபம். என்னங்க அதுக்கும் காளைக்கு என்ன சம்பந்தம்? ரிஷபம்னா காலை தானே சிம்பிள். அதான் செட் ஆகுங்கிறீங்க. செட் ஆகுறீங்க. அப்ப நான் ரிஷபம்ங்க. அப்படியா? ஓகே. நல்ல அருமையான உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டுல ஒரு 2 வரி பாடுங்க இப்ப. கட்டி போடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி போடிடா. செத்துருவேன். இது என்ன படத்துல வருதுண்ணே? அது அதான் கட்டி போடிடா. எந்த படத்துல வந்தா என்ன? கட்டி பிடிச்ச வேண்டியதானே? இல்ல உங்களுக்கு ரவுண்டே இதான். நான் ஒவ்வொரு பாட்டா சொல்லுவேன். அது எந்த படத்துல வந்ததுன்னு நீங்க சொல்லணும். Your time starts now. அண்ணே ஒருவன் முதலாளி. ரஜினி படம். அதான் பேரு. உழைப்பாளியா? சரி ஓகே. மல்ல சுத்தி கையை அது மேல பிடிக்காதீங்க. கீழே உள்ள கையை பிடிக்காதீங்க. எல்லா புகழும் ஒருவனுக்கு. என்னங்க மொட்டையா சொன்ன அந்த முதல் லைன்ல சொல்லுங்க. சரி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். எம்ஜிஆர் படம். அத படம் பேர் என்னடா? ஐயா இரியா. சீக்கிரம் அண்ணா ஏறுனா. அண்ணா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா? அண்ணா இது கூட தெரியலையா? ஆமா. சரி யூத் பாட்டு. பூமி என்ன சுத்துதே? பூமி எங்க சுத்துது? மாடு தானே சுத்துது. என்ன பெத்த ராசா ஏற்பா. சத்தமில்லாத தனிமை கேட்டேன், யுத்தமில்லாத உலகம் கேட்டேன். அஜித் படம். சரி காசு பணம் துட்டு மணி கானா பாலா பாடினாருப்பா. வேண்டாம் மச்சான் வேண்டாம் இந்த பொண்ணுங்க காதலு. எனக்கு வேணும். டைம் ஆப். உட்காருங்க.
அடிப்பட்டது இங்க, அமுக்கிறது இங்கயா? நியாயமா உன்னை இப்படி அமைக்க இருக்கிறேன். ஏன் இந்த படத்துக்கு பேரும் தெரியல? இல்ல இதுல ஏறணும்னு எதுவுமே தெரியல எனக்கு. சரி இப்ப சொல்லுங்க, பூமி என்ன சுத்துது என்ன படம்? எதிர்நீச்சல். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? இப்ப சுத்தத்துல நின்னதுனால தெரியுது. எனக்கு தெரிஞ்சுனே கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்களாக இந்த நம்ம ப்ரோக்ராம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், நல்லா இருக்கு நீங்களா வந்து சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பேஸ்மெண்ட் வீக் ரவுண்டில் இது வரைக்கும் நம்ம நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். வரலாற்றில் ஒரு மார்க்கு கூட எடுக்காம இருந்த ஒரே ஆள் நீங்க தான். ஓகே, நம்ம பேஸ்மெண்ட் வீக் சுற்றுலா 2 பேர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அட்டன் பண்ணியாச்சு. அடுத்தது மூணாவதா வந்து நம்மள எல்லாம் கலக்க போற ஆளு பெஞ்சமின். பெஞ்சமின் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இப்ப இருக்கு வேடிக்கை. சரி பெஞ்சமின் என்ன இருக்கீங்களா? ரெடி சார். போயிடலாமா? போலாம் சார். உங்களுக்கு என்ன இதுன்னா பூக்களோட பேர்கள் நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன், அதை நீங்க தமிழ்ல சொல்லணும். Your time starts now. லோட்டஸ். லோட்டஸ் இருங்க. லோட்டஸ் தாமரை. அரேபியன் ஜாஸ்மின். அரேபியன் ஜாஸ்மின். அரேபியன் மல்லிகைப்பூ. லில்லி. அவருக்கே சிரிப்பா இருக்கு சொன்னது. ஏறுனா 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 விடாதனே. ஏறுனா பாத்துறோம். லில்லி. லில்லியா. லில்லி. ரோஸ். ரோஸ்னா ரோசா. சைனா ரோஸ். சைனா ரோஸ்னா சைனா பூ. பிங்க் ஜாஸ்மின். மீனா ஜாஸ்மின். பிங்க் ஜாஸ்மின். பிங்க் ஜாஸ்மின்னாக்க பிங்க்குக்கு தமிழ்ல என்னங்க? தமிழ். வாங்க சொல்றோம். அண்ணா சாம்பாக். சாம்பாக்கா? அது தெரியலங்க. தெரியாதா? சரி பிளான்டைன். பேண்டைன். பேண்டைன். மெதுவாடா டேய். ஏய் பாத்து. பேண்டைன். பேண்டைன். தெரியாது. டைம் முடிஞ்சது. அண்ணா அப்பா ஏண்ணே என்னன்னாச்சு? என்னாச்சு? ஏன் சொல்லல? பேண்டைன் தெரியாதுங்க. பேண்டைன் தானே பரவாயில்ல. அவர் வந்து பிங்க் ஜாஸ்மின் சொல்லாரு. நீங்க எப்படி மீரா ஜாஸ்மின் சொல்லுவீங்க? அவர் சொல்லல, பின்னாடி சிசர் போனவர் சொன்னார். ஆமா. சொன்னவர் அங்க இருக்காரு. சரி இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பெஞ்சமின் அண்ணன் 2 மார்க் எடுத்துக்கிறீங்க. தேங்க்யூ சார். ஓகே, நம்ம பேஸ்மெண்ட் வீக் சுற்றுலா 3 பேர் முடிச்சாச்சு. நீங்க 3 பேர் என்ன மார்க் எடுத்தீங்க? அது வராரு பாருங்க எங்க சிங்கம். யாரு? தன்மான தங்கம். அதாவது அறிவு வீழ்ச்சி. அறிவு ஏய், அறிவு வீழ்ச்சி இல்லடா, அறிவு சுரப்பி. வாங்க மிஸ்டர் போண்டாமணி. ஓகே மிஸ்டர் போண்டாமணி ரெடியா இருக்கீங்களா? நம்ம சுற்றுக்கு போயிடலாமா? போயிடலாம். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சிம்பிள்ண்ணே. எலக்ட்ரானிக் பொருளோட பயன்பாடு சொல்லுவேன். அது எந்தெந்த எலக்ட்ரானிக் பொருள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இது வரையா? ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்போ வேக்கம் கிளீனர்னு வச்சுங்களேன், வீடு குப்பையெல்லாம் ஆள்றது. அது ஓரளவு தெரியும். ஓகே, புரியுதா? அதான் இங்கிலீஷ் வார்த்தையில் கஷ்டம், முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். இப்போ பஸ் இங்கிலீஷ் வார்த்தை தானே? ஆமாம். கஷ்டமா? அது கஷ்டம் கிடையாது. Try சரி, English. போ, வாங்க ஜெயிப்போம். அப்படி வாங்க. வாங்க, என்னத்த வந்து. ரைட், போனாமணி, your time starts now. துணி துவைக்க எது பயன்படுது? சோப்பு சோப்பு. எலக்ட்ரானிக் பொருள், எலக்ட்ரானிக் பொருள். மாவு மாவு அரைக்க, மாவு அரைக்க. ஒரியா கிரைண்டரு கிரைண்டரு. தலைமுடிய காய வைக்க. ஹீட்டரு ஹீட்டரு. தலைமுடி ஹீட்டரு. ஏறுங்க ஏறுங்க, பிடிச்சிங்க கயிற. பதில் வந்து மேல உட்காந்து சொல்லு சார். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட பேசுறதுக்கு, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட பேசுறதுக்கு விடாத 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 விடாத. துணி துணி தேய்க்கிற, துணி அயன் பண்றதுக்கு அயன் பாக்ஸ். டைம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சானே சுத்துறேன். இல்ல, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட பேசுறதுக்கு ஸ்பீக்கிங் ஸ்பீக்கிங்.
சரி இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போண்டாமணி எத்தனை மார்க் எடுத்துக்கிறாரு? அயன் பாக்ஸ் சொன்னாப்ல. ஆமா. அப்புறம் வந்துட்டு கிரைண்டர் சொன்னாரு. கீட்டர் சொன்னேன். ஹீட்டர்லாம் கிடையாது. ஹீட்டர் சொல்ல அது ஹேர் ட்ரையர்னே, ஹீட்டர் கிடையாது. ரெண்டு தான். ரையிங் கீட்டர் எல்லாம் ஒண்ணுதாங்க. இல்ல எல்லாமே காய வைக்கிறது தான். அயன் பாக்ஸ் காய தான் வைக்கிறது. சரியா 2 கொடுத்தீங்க போதும். 4 பேருமே ரொம்ப ரொம்ப சிறப்பா அவங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு சூப்பரா ட்ரை பண்ணிருக்கீங்க. வெரி குட். உங்க 4 பேர்ல எந்த 2 பேர் ஃபைனல் ரவுண்டுக்கு போக போறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? எஸ். ஐயோ இந்த அறிவுஜீவிகளோட ஆர்வம் தாங்க முடியல. இந்த 4 பேரோட 3 ரவுண்டையும் சேர்த்துனா கூட டபுள் டிஜிட்ல மார்க் சத்தியமா வரல. இதுல யாரு 2 பேரு ஃபைனலுக்கு போக போறாங்க, என்னென்ன விஷயம் பண்ண போறாங்க அப்படிங்கறத ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் பார்த்தறலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது கலர் ஹோம்ஸ் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். Powered by IDEX Dazzler, co-presented by Kalimark Bhavanto. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது கலர் ஹோம்ஸ் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். Powered by IDEX Dazzler, co-presented by Kalimark Bhavanto. ஏங்க நாங்க என்ன தப்பு பண்ணோம்னா இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கீங்க? 3 ரவுண்ட்ல பண்ண அநியாயத்துக்கு இப்படி மட்டும் தொங்க விட்டோமேன்னு சந்தோஷப்படுங்க. ஓகேவா? அநியாயம் பண்ணவங்க அங்க இருக்காங்க, அவங்கள தொங்க விடாம எங்களை இல்ல ஆனா அது அவங்க சொல்லணும். நாங்க தான் அநியாயம் பண்ணாத ஆளுகள். அந்த 2 ஜீவன் எவ்வளவு ஹாப்பியா உட்கார்ந்திருக்கு பாருங்க. ஏன்னா எங்கெங்கயோ தொங்க விடுவாங்க, நீங்க இதுங்க ரெண்டுத்தையும் எங்க தொங்க விட்டுக்கிறீங்க? இல்ல மனசு குளிருது. இல்ல அண்ணன் சொல்றத பார்த்தா பல இடத்துல தொங்கி இருப்பாங்க. ஐயோ ஓகே நம்ம ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டோம். நீங்க 2 பேரும் செலக்ட் ஆயிட்டீங்க. படவன் என்ன நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. சரி. இப்போ முதல் சுற்றுல இருந்து 3 ரவுண்ட் விளையாண்டுருக்கீங்க. சரி. இந்த 3 சுற்று சேர்த்து நீங்க மொத்தம் எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்கன்னு தெரியுமா? 3 சுற்று சேர்த்து ஒரு 30-40 வாங்கியிருப்பேன். அது 10ஆல பெருக்குனா ஆமா புரியுதா? பூஜ்ஜியத்தை சைவர் என்னங்க பேர் சேர்த்துக்க வேண்டிய 4. நீங்க 2 பேர் சேர்ந்து மொத்தமா 3 ரவுண்ட்லயும் தலா 5-5 மார்க் எடுத்துக்கிறீங்க. 3 ரவுண்ட்ல சேர்த்து. சில பேர் காலாண்டு, அரையாண்டு, முக்கால் ஆண்டு சேர்த்து 3 ஆண்டு எடுப்பான்ல. இல்ல டங்கு ஸ்லிப்பாம இருந்தா நான் 10 டங்குன்னு சொல்லாதீங்க, வெறி வந்துடும். ஓகே நீங்க 2 பேரும் நம்ம சிசர் மனோர் அண்ணன் 3 ரவுண்டு சேர்த்து 7 மார்க் எடுத்துக்கிறாரு. நம்ம பெஞ்சமின் அண்ணன் 6 மார்க் எடுத்துக்கிறீங்க. அதனால நீங்க 2 பேரும் ஃபைனல் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகேவா? ரைட் ரெடியா இருங்க. இந்த சுற்றுலோட ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான். மச்சி சொல்லு. என்னன்னு கேட்டீங்கன்னா மகேஷ் கேட்குற 5 கேள்விகளுக்கு முதல் 5 கேள்விகளுக்கு யார் தவறா பதில் சொன்னீங்களோ அவங்க ரன்னர், இன்னொருத்தர் வின்னர். அதே மாதிரி ஒரு தவறான பதிலுக்கும் அப்படியே கீழே இறங்கிட்டே வருவீங்க. 2 ரெடியா இருக்கீங்களா? சுற்றுக்கு போயிடலாமா? சிசர் மனோர் அண்ணன் உங்களுக்கான முதல் கேள்வி. பாப்பா பாட்டு எழுதிய கவிஞர் பெயர் என்ன? பாப்பாவா? பாப்பா பாட்டு. பாப்பா எந்த பாப்பா? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. ஓகே. மாலை முழுது விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொண்டு அதாவது இதெல்லாம் போலியில கலந்துக்கிறப்பல தோணாது. பொய் சொல்ல கூடாது பாப்பா, புறம் சொல்ல ஆகாது பாப்பா. நீ கொஞ்சம் வாயை மூடு பாப்பா. கேள்வி இவருக்குப்பா. திருவள்ளூரா? திருவள்ளூர் லாக் பண்ணிடலாமா? இல்லங்க நமக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க, எடுத்து கொடுங்க. இல்ல இந்த பதில் சொன்னதுக்கு இப்படி தொங்க விட்டுருவா, கோடால தொங்க விட்டுருவோம். அப்படியா? ஓகே நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பார்க்கலாம். தவறான விடை. ஆமா ஒரு லெவல்ல இறங்கும்ல. ஈஸியா கேளுங்க சார். பஞ்சமி நான் உங்களுக்கு தெரியுமா? மகேஷ் என்ன நம்ம 2 பேரும் ஒண்ணு. இருங்க. தெரியும். என்ன யாரு? மகாகவி பாரதியார். ஆஹா வெரி குட். மகாகவி பாரதியார் என்று சொன்னாரு. நமக்கு கம்மி. பரவாயில்ல. பஞ்சமி அண்ணே உங்களுக்கான முதல் கேள்வி. திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது? 133 அதிகாரம். கன்ஃபார்மா? ஆமா. ஓகே பஞ்சமி அண்ணே நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பார்த்தோம். சரியான விடை. அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. சிசரமனோனே உங்களுக்கான 2வது கேள்வி. ஈஃபில் டவர் எந்த நாட்டில் உள்ளது? என்ன டவர்? ஈஃபில் டவர். டவர் இல்லனே, டவர். அங்க மலேசியால இருக்கு அதுவா? மலேசியால டவர் இருக்கு. ஆனா ஈஃபில் டவர் எங்க இருக்கு? லண்டன்ல இருக்கு. கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். சிசரமனோனே நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? தவறான விடை. ஏங்க அதான் மலேசியா நீங்களா அப்புறம் ஏங்க மறுபடியும் மாத்துறீங்க? அவருக்கு மாத்த சொன்னாரே. ஒண்ணு லண்டன்றதா? சரி அண்ணா சரியான விடை தெரியுமாண்ணே? தெரியும். எங்க
ஈஃபில் டவர் வந்து பிரான்ஸில் வந்து பாரிஸில் போதும். அதுக்கு மேலே சந்து கிந்தலாமா சொல்லணும். பிரான்ஸ் பாரிஸ் ரெண்டு முறை சரியான விடை. பிரான்ஸ் பாரிஸ் 2 முறை போயிருக்கேன். வெரி குட். ஓகே சஜினண்ணே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. உலகத்திலேயே பட்டு அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு எது? உலகத்திலேயே பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். சைனா. அப்படியே மூக்க Sure-ஆ? போட்டுனா அதே மாதிரி அடிக்கும். ஷோர். எப்படி சொல்றீங்க? சைனா தான் பட்டுன்னா சைனா எப்படி தான். எப்படி தெரியும்? சைனா பட்டுன்னு சொல்லுவாங்கல்ல எல்லாருமே. அதனாலயா? ஆமா. அப்படி லாஜிக்கா யோசிச்சு அடிச்சிட்டீங்க. ஆமா. குத்து மதிப்பா. ஓகே, சைனா பிளாக் பண்ணிடலாமா? ஆ. ஓகே பெஞ்சமினண்ணே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பார்த்தா மிக சரியான விடை. சுசரமணவனே, உங்களுக்கான மூணாவது கேள்வி. இது வரைக்கும் நான் 2 கேள்வி கேட்டேன், 2 கேள்விக்கு தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ஓகே, தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. இந்தியாவில் 2வது மெட்ரோ ரயில் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இரண்டாவது மெட்ரோ ரயில் திட்டம் எந்த சிட்டில ஆரம்பிச்சாங்க? பெங்களூர் சிட்டி. 2வது மெட்ரோ ரயில் திட்டம் நான் கேட்டது. இரண்டாவது சென்னை. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஓகே மனோரண்ணே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பார்த்தோம். சரியான விடை நியூ டெல்லி. டெல்லி என்பது சரியான விடை. கவுத்துட்டீங்க, நம்மளை கவுத்துட்டீங்களே. ஓகே பெஞ்சமினண்ணே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. கேளுங்க. இந்தியாவில் மிக அதிகமாக உப்பு உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இந்தியாவில் அதிகமாக உப்பு உற்பத்தி செய்யும் மாநிலம் தமிழ்நாடு தான். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. நல்லா தான். ரொம்ப அலட்சியமா இருக்கீங்க, ஆணவத்தில் ஆடாதீங்க. தமிழ்நாடு. ஓகே பெஞ்சமினண்ணா, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பார்த்தோம். தவறான விடை. குஜராத் என்பது சரியான விடை. நான் சொல்ல வச்சு அதுக்குள்ள தெரிஞ்சுக்கிறேன். சொல்றதுக்கு வந்தேன், அதுக்குள்ள முந்திக்கிறேன். சரி, பரவாயில்ல விடுங்க. சிசர் மனோரனே, இந்த பாருங்க. உங்களுக்கான 4வது கேள்வி. உடலில் ரத்தம் பாயாத ஒரே பகுதி எது? ரத்தம் பாயாத ஒரே பகுதி. மூளை. முடி. அட ஆண்டவனே, ஆண்டவனே. என்னது? மேகமா? கன்ஃபார்ம்? மேகம். ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? தவறான விடை. இப்ப தெரியும் உங்களுக்கு ரத்தம் எங்க பாயாதுன்ட்டு. பெஞ்சமின், உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்னது? தெரியாது. தெரியாதா? தலைமுடிதான். ஆ? தலைமுடி. தலைமுடினா நான் சொன்னேனே. இல்ல கரெக்டான பதில் வந்து கண்ணின் கருவிழி என்பது சரியான விடை. ஏன் சார் இப்ப கம்பி கண்ணில் குத்தா ரத்தம் வருது? கம்பி வந்து கண்ணில் குத்தி ரத்தம் கம்பி இந்த கொண்டாங்களா தயவு செஞ்சு. கருவில குத்தி ரத்தம் வருது. வாயில குத்துறையா? வாயில குத்துற. கம்பி கண்ணில் குத்துனா ஒரு கருவிலியில் குத்துனா வராது. அமைதியா சொல்ல இருக்கு. முடியல. வாயில குத்துறேன்ற நான். அண்ணே, ஒண்ணு சொல்ல முடியல. சீக்கிரம் ஆகட்டும். முடியல. ஆடாதீங்க. உங்களுக்கான 4வது கேள்வி பெஞ்சமினே, காவிரி நதி உற்பத்தி ஆகிற இடத்தினுடைய பெயர் என்ன? கொடகு. கொடகா? அந்த ஊருக்கு பேரு. குடகு மலையா கேட்ட அந்த ஊர் பேர் என்ன? படகு. காவிரி உற்பத்தி ஆகிற கொடகுங்க. குடகு மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். பதில் பட் சொல்லு. பட் இந்த வேதனையில உங்களுக்கு ஒரு கிளிகிளிப்பு கேக்குது. ஓகே, டைம் போயிட்டே இருக்கு பெஞ்சமினே. தெரியுமா தெரியாதா ஊர் பேரு? குடகு. அது எங்க இருக்கு? இந்த குடகு மலை எங்க இருக்கு? எங்க இருந்து காவிரி உற்பத்தி ஆகுது? குடகு மலை குடகுல இருக்கு. ஓகே பெஞ்சமின் சார், உங்களுடைய நேரம் முடிஞ்சது. குடகு மலையை பிளாக் பண்ணிடலாம். நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பாத்திரலாம். சரியான விடை என்பது வந்து கூர்க் என்பதுதான் சரியான விடை. கூர்கு. ஓகே, அக்கப்பக்கம் பாக்குறீங்களா? விட சொல்ல லைட்டா திரும்பி பார்த்தா நான் வாயில ஆட்டியிருப்பேன். ரைட்டா திரும்பி பார்த்திருந்தா அவர் சொல்லி கொடுத்துருப்பாரா? வாக்கால நான் காட்டிருப்பேன். சரி சிசர் மனோகர், நீங்க இது வரைக்கும் 4 கேள்விக்கு தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. இது உங்களுக்கான இறுதி கேள்வி, நிறைவான கேள்வி. நீங்க பதில் சொல்றதை பொறுத்து. ஓகேவா? இது தப்பா சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன ஆயிருவீங்க? அவுட் ஆயிரும். ஆயிருவீங்க. ஓகேவா? கை கடிகாரத்தை முதலில் உபயோகித்தவர் யார்? டைட்டானிக். மகாராஜா வா.
ஹெல்ப் பண்ணி எவ்வளவு நாள் ஒண்ணா இருந்தேன். ஹெல்ப் பண்றேன் வந்துறேன். பதில் சொல்லு. டைட்டானிக் டைட்டானிக் கை கடிகாரத்தை ஃபர்ஸ்ட் யார் கட்டினா? அண்ணா அந்த அவர் தானே கண்டுபிடிச்சாரு. கிட்ட வந்தோடனே யாரா? யாரு? அவங்க ஒரு ராணி. எலிசபெத் அண்ணியா? ராணினாவே எலிசபெத் தானே? ஏன் உலகத்துல ராணி ஜான்சி ராணி லட்சுமி பாய்லாம் இல்ல இந்த கேள்வி அவருக்கு போயிடலாம். உங்க கட்ட நேரம் பாருங்க, உங்களுக்கு வந்துச்சு பாருங்க. சீக்கிரம். எந்த ராணி? ஆயிஷா செத்தாங்களா உங்க பேரு? ஆக்சிடென்ட்ல செத்தாங்க. டயானா 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 ராணி. டயானா டயானா. டயானா. பிளாக் பண்ணிடலாமா? சூப்பர். சிசர் மனோரனே நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? கரெக்ட். அவரே சொல்றாரு. படுத்துங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணா அதை மாத்திடுறதா? எலிசபெத் ராணி என்பது சரியான விடை. நீங்க மாத்தி ஒரே சொல்லுங்களேன். எலிசபெத் தான் சொல்லு. எலிசபெத் சொல்லியா நானே? எலிசபெத் சொன்னீங்க, நான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணணும்னு மாறிட்டீங்களே. அவரையும் தான் ட்விஸ்ட் ஏங்க பண்ணீங்க. அப்படிலாம் நான் ஒத்துக்க முடியாதுங்க. ஏங்க ஒத்துக்க முடியாது. அப்படி பண்ணாதான் அவங்க நிக்க முடியும். எலிசபெத் ராணி நான் சொன்னேன் இல்லைங்க. பாருங்க. ஆனா இங்க பாருங்க, நீங்க என்ன வேணா பேசுங்க, தனியா பேசுங்க. நீங்க தான் பேசுனா அவர் கவுண்டர் கொடுப்பாரு, என்னால தாங்க முடியாது. ரைட். அண்ணா நீங்க தான் ஆபீஸ்ல வின்னர். இருந்தாலும் உங்களுக்கான கேள்வி கேட்டுறேன். நடமாடும் தபால் நிலையங்களை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? நடமாடும் தபால் இங்கிலாந்து. ரொம்ப கான்ஃபிடண்டா சொல்றது எனக்கு ஆத்திரமா இருக்கு. கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க. யோசனை பண்ணுங்க. கொஞ்சம் படிச்சவர்ன்றத அதை காமிச்சிடுறேன். கொஞ்சம் முன்ன படிக்கலீங்க. இல்ல காமிச்சீங்க. எனக்கு கேள்வி இப்படி கேட்டு. படிக்காம கரெக்டா சொல்றீங்க. அண்ணா பெஞ்சமின் எப்படி இங்கிலாந்து சொன்னீங்க? ஏன்னா எது கண்டுபிடிச்சாலும் இங்கிலாந்து தானே கண்டுபிடிக்கான். சரியான விடை பிரிட்டானியா. வெரி குட். இந்த எபிசோட வின்னர் மிஸ்டர் பெஞ்சமின். ரன்னர் மரியாதைக்குரிய ஆண்டன் சிசர் மனோகர். வெரி குட். வாங்க மிஸ்டர் போண்டாமணி அண்ட் சுர்லி மனோகர் அண்ணா. இங்க வாங்க போண்டாமணி. போண்டாமணிண்ணே. சொல்லுங்க சார். நான் உண்மையிலேயே சொல்றேன், நீங்களாம் வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனா எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் உங்ககிட்ட என்ன தெரியுமா? என்னது? இந்த கண்ணாடி ஏன் கடைசி விட மாட்டேங்கிறீங்க? குழந்தைங்கிட்ட இருந்து திருடாதீங்க இல்ல. ஆனா உண்மையிலே போண்டாமணியனை பத்தி சொல்லணும். அவர் வந்து அவருடைய 2 காலும் வந்து குண்டடிப்பட்டு இலங்கை போர்ல அடிபட்டு அதுக்கப்புறம் கால் எடுக்கணும்னு சொன்னாங்களானே? ஆமா, இங்க மதுரையை கொண்டு வந்து எடுக்கணும்னாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து தன்னுடைய முயற்சியால உழைப்பால தமிழ் சினிமா துறையில் இடம் பிடிச்சிருக்காருன்னா அது சாதாரண விஷயம். சரியான போராட்டம். மிகப்பெரிய இல்ல, அதாவது நான் பிறந்தது 16 பேர் சொந்த அண்ணன் தம்பி. ஆ. இந்த 16 பேரும் உயிரோட இருக்கிறாங்களா இல்லையாங்கிற நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷத்துக்கு பிறகு 8 பேர் ஒரே நாளில் இறந்துட்டாங்கன்னு செய்தியும் கழிப்படுறேன். இதை மீறி கல்யாணம் நடக்குமான்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு 40 வயசுக்கு பிறகு என்ன நம்பி ஒரு பொண்ணு தலையை கட்டினா கல்யாணம் பண்ண வடிவேல் சிங்கம் சேர்ந்து முடிச்சு வச்சாங்க. இன்றைக்கி ஓரளவு நல்லா இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ தான் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மக்களெல்லாம் சிரிக்க வைக்கக்கூடிய சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான் பாருங்க. அதை நினைச்சு நான் சந்தோஷம். எல்லாத்தையும் மேல உங்க 2 பேரையும் இங்க சந்திச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ஜாலியா கொண்டு போனீங்க நிகழ்ச்சியை. எங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்ல. இல்ல உங்களுக்கு டென்ஷனே கிடையாது. உங்களுக்கு எந்தவித டென்ஷனும் கிடையாது. செல்ல குட்டி. ஓகே, நம்ம வந்து இந்த எபிசோட வின்னர் மிஸ்டர் பெஞ்சமின் அவர்களுக்கு கலர் ஹோம்ஸ் வழங்குகிற 5000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர். அது மட்டும் கிடையாது, ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் வழங்குகிற 2 இரவுகள் 3 பகல்கள் தங்குகிற ஒரு அருமையான ஹாலிடே பேக்கேஜ். ஒரு அட்வைஸ், எக்காரணம் கொண்டு இவங்க 3 பேரை கூட்டி போவாதீங்க. இல்ல ஃபேமிலியோட தான சொன்னேன். அது மட்டும் கிடையாது, ஹேண்ட்போன் நிறுவனம் வழங்குகிற ஒரு கிளாஸ் டாப் எல்பிஜி ஸ்டவ் மிஸ்டர் பெஞ்சமின் அவர்களுக்கு. ஓஹோ, ஸ்டவ் அங்க கொடுத்தா புகை இங்க வருது. சரி, ஓகே. அது மட்டும் கிடையாது, நம்ம எபிசோட ரன்னர் மரியாதைக்குரிய அண்ணன் சிசர் அவர்களுக்கு எவரெஸ்ட் நிறுவனம் வழங்குகிற ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ். ஓஹோ, நம்ம நிகழ்ச்சியில வந்து சிறப்பு சேர்த்தவங்க 4 பேருக்குமே ஜெயங்கொண்டம் ஸ்ரீ அம்மன் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் வழங்குகிற 5000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர். அது மட்டும் கிடையாது, நானாஸ் ஆப்பக்கடை வழங்குகிற 5000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர். இந்த 5000 எல்லாமே தனித்தனியா, ஈச் 5000. டோன்ட் வரி, பி ஹாப்பி. அது மட்டும் கிடையாது, டோனட் ஹவுஸ் வழங்குகிற 2500 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் 4 பேருக்கும். வெரி குட். உண்மையிலே சொல்றேன், இந்த மாதிரி வெள்ளந்தியான மனிதர்கள் தான் மனிதர்களை, சக மனிதர்களை அதிகமா சிரிக்க வைப்பதற்கு தகுதியான மனிதர்கள்.